டூரிங் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ வைரல் சினிமா. கருப்பு படம் மே 14ஆம் தேதி சொன்ன நேரத்தில் சொன்னபடி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கருப்பு படம் 9 மணி சிறப்பு காட்சிகள்லாம் வந்து போட்டிருந்தாங்க. பட் அது ரத்தாயிடுச்சு. என்ன பிரச்சனை கருப்பு படத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபினான்ஷியல் இஷ்யூ நிறைய இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கோலிவுட்டில் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கருப்பு படம் இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்லேயும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பாதி காட்சிகள்லாம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமே இங்கேருந்து ப்ரொடியூசர் சைட்லேருந்து இந்த மாதிரி இங்கே படம் வந்து ரிலீஸ் ஆகலை, அதனால் அங்கே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாப்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குது கருப்பு படத்துக்குள்ளே அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கருப்பு படம் மட்டுமே இல்லை, அதுக்கு முன்னாடி அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து தயாரித்த நிறைய படங்களுக்கு வந்துட்டு இன்னும் வந்து திருப்பி கொடுக்க வேண்டிய பாக்கிஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி கருப்பு படத்துக்காக வாங்கின கடன், அதுக்கு உண்டான வட்டி, ஸோ அதுக்கப்புறமே இந்த படத்தில் திருப்பி தர வேண்டிய தொகைகள், இது எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 94 கோடி வரைக்கும் வந்து தர வேண்டியது இருக்கு. ஸோ இது இப்போதைக்கு முடியாத ஒரு செட்டில்மெண்ட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போ கோலிவுட் வட்டாரங்களில் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில வந்து சூர்யா கவனத்துக்கு இது வந்து போயிடுச்சு. ஸோ சூர்யா அவர்கள் வந்து இந்த பிரச்சனையை அவர் கையில் எடுத்துக்கிட்டாரு. கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிரச்சனை எல்லாமே ஒவ்வொன்றா சூர்யா வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 3 ஃபினான்சியர்களுக்கு வந்துட்டு கொடுக்க வேண்டிய பாக்கி நிறையவே இருக்கு. அதனால தான் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சூர்யா அவர்கள் இன்னைக்கு 4 மணிக்குள்ள, அதாவது இந்த ஈவினிங் ஷோஸ்க்குள்ளே வந்து படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு இருக்காரு. ஆனா இது வந்து அடுத்த நாளைக்கு, அதாவது நாளைக்கும் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங்கே ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியும் இல்லை அப்படின்னா அடுத்த வாரம் படம் தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சுச்சுவேஷன் என்ன மாதிரி ஆனாலும் வேலை மாறலாம். சூர்யா அவர்கள் இந்த பிரச்சனை ரொம்ப சீரியஸா கையில எடுத்து படம் எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு அவர் ஹேண்டுக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டி ஆர்ஜே பாலாஜியோட அந்த ஒரு வீடியோ உண்மையாலுமே பார்த்த எல்லாருக்குமே வந்து கண் கலங்க வச்சிருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் வந்து கதை எழுதி அதுக்கப்புறமே அது ப்ராசஸ் ஆகி படம் வரும்போது நிறைய கிரிட்டிசிசம் வந்து பேஸ் பண்ணுச்சு. அதை எல்லாமே தாண்டி இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது படம் ரிலீஸ் ஆகாது, ஏன்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி பிரச்சனை எல்லாமே இப்படி வந்து உட்காரும் போது கண்டிப்பா ஒரு டைரக்டருக்கு யாரா இருந்தாலுமே வந்துட்டு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தும் தான். ஆனா ஆர்ஜே பாலாஜி சார் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாருமே கருப்பு படத்துக்காக சப்போர்ட்டிவா இருப்பாங்க. மே 14 ரிலீஸ் ஆகலைன்னா என்ன, படம் எப்போ ரிலீஸ் ஆனாலுமே அவங்களுக்கு ட்ரீட் தான். ஸோ அதனால நீங்க மனம் தளர வேண்டாம். சூர்யா சார் அவர்களோட ரசிகர்களும் சரி, சூர்யா சாருமே வந்துட்டு இந்த படத்துக்காக அவ்வளோ சப்போர்ட்டிவா இருப்பாங்க. கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனா ரசிகர்கள் எல்லாருமே வந்து அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுப்பாங்க. ஸோ டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. ஜனநாயகன் படம் தொடர்பாக வந்துட்டு இந்த படத்தினுடைய கேவிஎன் ப்ரொடியூசர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆக்சுவலாக கேன்ஸில் வந்துட்டு அந்த கேன்ஸில் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கும் இல்லையா, அங்கே வந்து அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிறதுக்காக போயிருக்காரு. அப்போ இங்கேருந்து வந்து விஜய் அவர்கள் வந்து கால் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இப்போது ஜனநாயகனுக்கு உண்டான அந்த சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட்டுக்கு அதுக்கான வேலைகளை நம்ம பார்ப்போம், நீங்கள் உடனே திரும்பி வாங்க அப்படின்னு இருக்காரு. ஸோ அவர் அங்கேருந்து இம்மீடியட்டாக திரும்பி வந்திருக்காங்க. ஜனநாயகனுக்கு இப்போ அந்த ரிவைசிங் கமிட்டி அப்படின்றது வந்து பல வாரங்களாக வந்து கடந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் இப்போ ஜனநாயகனை எப்படியாவது வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு விஜய் தரப்புலேருந்து வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவருமே அதுக்கான வேலையை இப்போ கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் கூடிய விரைவில் வந்துட்டு கண்டிப்பாக ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற வேலைகளை தான் வந்து டீம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி ஜனநாயகன் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது இதை வந்து அமேசான் தான் வந்து வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமே தெரியும் படம் வந்து பைரசியில் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஓடிடி நிறுவனம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வாங்கின தொகையை விட பாதி அமௌண்ட் தான் எங்களால் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகனுக்கு பாதி ரேட்டை வந்து குறைச்சாங்க. இதுக்கப்புறமே இந்த கேப்பில் தான் வந்து விஜய் அவர்கள் சிஎம்மும் ஆயிட்டாரு. இப்போ படம் வந்து கண்டிப்பாக தேட்டரில் கொண்டு வரதுக்கான எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட ஓடிடி நிறுவனங்கள், பல நிறுவனங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறமே இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னா மக்களும் சரி ரசிகர்களும் சரி கண்டிப்பாக இந்த படத்தை வந்து சூப்பர் டூப்பராக ஹிட் ஆகிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஓடிடி நிறுவனங்கள் இந்த படத்தை வாங்குறதுக்கு போட்டி போட்டுட்டு வந்து ரேட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து ஓடிடியோட பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒரு பக்கமே வந்து சென்சாருக்கு உண்டான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கிடையில் வந்து ரசிகர்களோட வேண்டுகோளாக என்ன இருக்குது அப்படின்னா, இந்த டைட்டில் கார்டில் தமிழக முதல்வர் டாக்டர் ஜோசப் விஜய் அவர்கள் அப்படின்னு வந்து போடுவீங்களா, நடிக்கும் அப்படின்ற மாதிரி போடுங்க, அது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ரசிகர்கள் எக்ஸ்பெக்டேஷன் இருக்காங்க. அதையுமே வந்து ப்ரொடியூசர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியுது, அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு அதையுமே வந்து படத்தில் வைக்க முடியுமா முடியாதா அப்படின்ற சட்டப்படி என்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதை எல்லாமே பார்த்துட்டு படத்தில் அதை வந்து நாங்கள் இன்சர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான
ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காரு. ஓவராலா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம். ஸோ இது வந்து விஜய் அவர்களோட கடைசி படமாகவும் இருக்க போகுது. ஸோ அதனால ஃபேன்ஸ் மறுபடியுமே வந்து இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கறதுக்கு அவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா சூரியோட நடிப்புல உருவாகிட்டு இருக்க திரைப்படம் தான் மண்டாடி. இந்த படத்தினுடைய கதையும் சரி, கதைக்களமும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த சினிமாக்கள்ல இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு முடிவு பண்ணி தான் வந்து முழுக்க முழுக்க கடல் பகுதியை சார்ந்தே வந்து இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. படம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 120 நாட்கள் வந்து கடல்லே தான் வந்து நடந்திருக்கு. கடலுக்குள்ள என்னென்னலாம் நடக்குமோ அதை எல்லாமே வந்து படமாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட சூர்யா அவர்கள் இந்த படத்துக்காக நிறைய மெனக்கடல் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ மண்டாடி படம் ஆகஸ்ட் மாதம் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இதுக்கு இடையில இப்ப படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜி பிரகாஷ் அவருமே இதுக்கு வந்து பின்னணி இசையுமே வந்து இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதையெல்லாம் தாண்டி படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் விஷயம் அப்படின்னா, இந்த படத்தை வந்து RS என்டர்டைன்மெண்ட் அவர்கள் தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த படத்தை அவரே உலகம் முழுக்க வந்து விநியோகம் செய்ய போறதா வந்து சொல்றாங்க. ஏன்னா இந்த படம் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு. அதனால சர்வதேச அளவில் இந்த படத்தை கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படின்னா, ஸோ மற்றவங்களை நம்புறதை விட நம்மளே கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே இந்த படத்தை வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணவும் போறாரு. ஸோ உலகம் முழுக்க வந்துட்டு அவரே டிஸ்ட்ரிபியூட் பண்ண இருக்காராம். ஸோ அதனால மண்டாடி எந்த அளவுக்கு வந்து வித்தியாசமா இது கதைக்களம் கொண்டு எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். துல்கர் சல்மான் எந்த ஒரு படம் வந்து எடுத்தாலும் சரி, நடித்தாலும் சரி, அதில் ஏதாவது வந்து வித்தியாசம் காட்டணும். அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். அவருடைய படம் கதைக்களம் எல்லாமே வந்துட்டு ஒரு வித்தியாசமான கதைக்களமாகவே வந்து இருக்கும். அப்படி தான் அவருமே சூஸ் பண்ணுவார். படத்துக்கு போகிற ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த படத்துக்கு படம் வந்து வித்தியாசம் இருந்தது அப்படின்னு வந்து அவங்களால உணர முடியும். சரி, இப்போ துல்கர் சல்மான் நடிச்சிட்டு இருக்க படம் தான் வந்துட்டு ஐ எம் கேம். ஸோ இந்த படம் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த படத்தில் துல்கர் சல்மானை இதுக்கு முன்னாடி அவருடைய படங்கள்ல காட்டாத மாதிரியான ஒரு வித்தியாசமான தோற்றத்துல வந்து துல்கர் சல்மான் வராரு. ஸோ இதெல்லாமே தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் நிறைய படங்கள்ல வந்து விண்டேஜ் லுக்ல வரேன். ஆனா இந்த படத்துல வந்துட்டு அதையெல்லாம் தாண்டி ஒரு புதுசான ஒரு கெட்டப் வந்து எனக்கு டைரக்டர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதனால இந்த படம் வந்து என்னோட ரசிகர்களுக்கு இன்னொரு பரிமாணத்தை காட்டக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி துல்கர் சல்மான் எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்துட்டு வித்தியாசமானதா இருக்கும். ஆனா அவரே வந்து இந்த படம் அதையும் தாண்டி இன்னும் ரசிகர்களுக்கு வந்து புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொன்னது. ஸோ கண்டிப்பா இந்த படத்துக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றதா வந்து நமக்கு தெரியுது. ஸோ இதை சொல்லும் போதே அவருடைய ரசிகர்கள் எல்லாத்துக்குமே வந்து கியூரியாசிட்டி அதிகமாயிருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த படத்துக்காக தான் கொஞ்சம் ஈகரா வெயிட் பண்றாங்க. இதுதான் வந்து சோசியல் மீடியாலையும் இப்ப ட்ரெண்டா டாக்காவும் வந்து போயிட்டு இருக்கு. நடிகைகள் இப்போ இன்டர்வியூலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த இன்டர்வியூவில் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னா செம ட்ரெண்ட் ஆகிடும். அது வந்து அதுக்கப்புறமே வந்து மீம்ஸ் மெட்டீரியலாக, டோல் மெட்டீரியலாக எல்லாமே வந்து மாறும். அப்படி மீனாட்சி சௌத்ரி இப்போ வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் இந்த ஒரு விஷயம் மட்டுமே இப்போ ட்ரெண்டாக பசங்க மத்தியில் போயிட்டு இருக்கு. அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்கிட்ட ஒளிவு மறைவுலாம் வந்து கிடையவே கிடையாது, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு வந்து அந்த மீம்ஸில் அந்த இப்போ வைரலாக போயிட்டு இருக்கிறதா இருந்தது. ஒளிவு மறைவு இல்லை அப்படின்றது வந்துட்டு நான் கேமராவுக்கு முன்னாடி கேமராவுக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரிலாம் நடிக்க மாட்டேன். எனக்கு நடிக்க தெரியாது. 2 இடத்துலையுமே வந்து ஒரே மாதிரி தான் இருப்பேன். ஒரு சில சமயங்கள்ல மனசுல பட்டதை ஓப்பனா சொல்லிடுறேன். அதனால மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திக்க வேண்டியதா இருக்கு. நானுமே வந்து யோசிக்கிறேன். என்னன்னா, நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்கலாம், இல்லை இதை தகுந்த மாதிரி இப்படி சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு அது வரமாட்டேங்குது. எனக்கு வந்து நடிக்க தெரியல. எதையுமே வந்து ஓப்பனப்பாக வந்து சொல்லிடுறேன், பேசிடுறேன். அதுவே எனக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நான் மறைக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அந்த மாதிரி என்னால் இருக்கவும் முடியல. ஸோ அதனால் இனிமேல் அப்படியே தான் நான் இருக்க போகிறேன். எந்த விஷயமா இருந்தாலும் ஓப்பனப்பாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன இந்த ஒரு விஷயம் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ இதோட நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வர வைரல் சினிமாவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் பை ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜே அர்ஜுன் மணிகண்டன்.